குட் மார்னிங் பிரைஸ்லாட். வெல்கம் டு திஸ் வீடியோ. இந்த வீடியோ வந்து அன்ப்ரிப்பேர்ட்னஸ் அதை பற்றியானது. என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் வருடமாக சொல்லக்கூடிய ஒன்று தான். பொதுவாக நம்ம மார்க்கு எக்ஸாமு அந்த மாதிரி அதிகமாக நம்ம முக்கியத்துவம் கொடுத்துடுறோம். குழந்தைகள் வந்து அதில் ஏமாந்துடுறாங்கன்னு கூட சொல்லலாம். சில பேர் மார்க் அதிகமாக தான் வாங்கணும்னு சொல்லிட்டு அடித்து இம்சிச்சு அது மாதிரி குழந்தை வந்து அம்மா ராட்சசின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு பண்ணிடுறாங்க. குழந்தை எல்கேஜிலேருந்து நேரடியாக கலெக்டராகிட முடியும் குழந்தை அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் வந்து நம்முடைய வாழ்க்கை பயணத்துக்கான ஒரு மாடல் தான் அப்படி சொல்லிட்டு நான் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்கிறது வழக்கம். அதாவது குழந்தை பருவம் அப்படி ஒன்று இருக்குது. அதில் பெற்றோர் தான் முக்கியத்துவமாக நம்ம பார்க்குறோம். அடுத்தது மாணவ பருவம். அதில் ஆசிரியர்கள் நமக்கு சொல்லித்தரக்கூடிய காரியங்கள் இருக்குது. இது எல்லாமே நம்மளை வாழ்க்கைக்கு தான் ப்ரிப்பேர் பண்ணுது. சில சமயம் ஆசிரியர்கள் தப்பாக கூட சொல்லுவாங்க. ஆனால் கூட நம்ம வந்து அதை நமக்கு ஏற்ற வகையில் கரெக்டாக நம்முடைய சுச்சுவேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக நம்ம செய்ய வேண்டியது. அது நம்முடைய சொந்தமான சிந்திக்கும் சக்தி அதை பொறுத்தது தான். ஸோ அதே போல் அடுத்தது வந்து ஒரு ஸ்பௌஸாக நம்ம மாறுறோம். அதுக்கும் நமக்கு வந்து ப்ரிப்பேர்ட்னஸ் தேவைப்படுது. அடுத்தது பெற்றோராக மாறுறோம். குழந்தைகளை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அல்லது நம்மளை சுற்றி இருக்கிற உறவினர் வட்டங்களை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுங்கிறதுக்கும் நமக்கு நிறைய ப்ரிப்பேர்ட்னஸ் தேவைப்படுது. அடுத்தது நம்முடைய குழந்தைகள் அடோலசென்ட்டாக வளருது அல்லது மேரேஜ் பண்ணுது, அவங்களுக்கு குழந்தைகள் பிறக்குது, நம்ம தாத்தா பாட்டியாக ஆகிறோம். அது எல்லாத்துக்குமே ப்ரிப்பேர்ட்னஸ் தேவைப்படுது. இந்த மாதிரி ப்ரிப்பேர்ட்னஸ் இல்லைன்னா எப்படி ஒரு மாணவன் எக்ஸாமில் ப்ரிப்பேர்டாக போகலைன்னா தோற்று ஃபெயில் ஆகிடுறானோ அது போல் தான் நம்மளும் வந்து வாழ்க்கையில் ஃபெயில் ஆகக்கூடிய ரிஸ்க் இருக்குது. அதை நான் வலியுறுத்த விரும்புகிறது என்னென்னா, சில சமயம் நம்ம நமக்கு தப்பாக சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதையும் நம்ம அன்லேர்ன் பண்ணிக்கொள்ள வேண்டிய தேவைகள் இருக்குது. உதாரணத்துக்கு நான் பெரிய குடும்பத்தில் பெரிய வீட்டில் வளர்ந்தேன். என்னுடைய தாயார் வந்து முறுக்கு சுடுறதுல ரொம்ப எக்ஸ்பர்ட்டுன்னு சொல்லலாம். அவங்க வந்து பெரிய அளவில் 1 கிலோ 2 கிலோ மாவு மிஷினில் கொடுத்து திரித்து அவங்க செய்கிறது வழக்கம். ஸோ நம்ம என்ன நினைக்கிறோம், அப்படி தான் செய்யணும் போல் இருக்குது அப்படின்னா நம்ம நினைக்கிறோம். இல்லை அதிரசம் அந்த மாதிரி பெரிய இதெல்லாம் கூட செய்வாங்க. அதெல்லாம் கூட பெரிய அளவில் ஒரு 4-5 பேர் லேடிஸ் கூடி தான் அதை சாதிக்க முடியும். அந்த மாதிரி தான் அவங்க செய்வாங்க. ஸோ பார்க்குற குழந்தையாகிய நான் என்ன நினைப்பேன், இப்படி தான் செய்யணும் போல் இருக்கு அப்படின்ட்டு நான் என்னுடைய லைஃப்பில் அதை செய்ய முயற்சிக்கவே மாட்டேன். அதுக்கப்புறம் நான் வெளியே ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட அப்படி பழகி நான் கற்றுக்கொண்டது என்னென்னா, இப்போ ஒரு மாதத்துக்கு தேவையான மளிகை நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா அந்த ஒரு மாதத்துக்குள்ளேயே அதை வந்து தீர்த்திடணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அது போல் இப்போ நம்ம ஒரு வாரத்துக்கு உரிய ஸ்நாக்ஸ் நம்ம வீட்டிலே செஞ்சுக்க முடியும். குறைந்த அளவில் கூட நம்ம வந்து முறுக்குகளையோ ஏதோ ஒன்று நம்ம செய்ய முடியும். ஸோ இதை நான் எங்கள் அம்மாக்கிட்ட கற்றுக்கொண்டேன். அது பெரிய அளவில் செய்கிறது அதை அன்லேர்ன் பண்ணி தான் நான் வந்து இந்தமாரி வாரத்துக்கான முறுக்குகள் கூட நான் செஞ்சு வச்சுக்குவேன். இல்லை டெய்லி செய்யக்கூடிய டைமண்ட் கட்ஸோ இல்லை ஏதோ அதுமாரி என்னோடய ஸ்நாக்ஸை நானே செஞ்சுக்கொள்ள நான் பழகிட்டேன்.
ஸோ இதெல்லாம் வந்து சொந்தமாக நம்ம சிந்திக்கணும்னா நம்மளால் எது முடியும், அதுதான் வந்து சரியான நம்முடைய கல்வி வந்து முழுமை பெற்றதுக்கு அடையாளம். இதை தான் நான் ஷேர் பண்ண விரும்புகிறேன்.